Hi Godlock. இன்னைக்கு how to find duplicate values in arrays அதை பார்க்க போகிறோம். எப்படி அரேஸில் டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறது யூஸிங் ரெண்டே ஃபங்க்ஷன் தான், அரே கவுண்ட் வேல்யூஸ் அண்ட் யூஸிங் ஃபார் ஈச் லூப். அதை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். இதான் நம்மளோட அரே பார்த்தீங்கன்னா 3 எத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருப்பாருங்க, 3 2 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி 1 3 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூஸ். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். என்ன ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ. அதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ண போகிறது அரே. இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் PHP டைப் பண்ணோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனில் இந்த அரேவை பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபைண்ட் duplicates. அரே duplicates equal to find duplicates. போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிக்க இந்த அரேவை வந்து அரே கவுண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அரே அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் அந்த அரேயை பாஸ் பண்ணோன்னா உன்னோட வேல்யூஸ் எத்தனை தடவை வந்திருக்குங்கிறத அது காட்டிடும். வேல்யூஸ் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டாலர் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு அதை இந்த அரே கவுண்ட் வேல்யூஸோட சின்டாக்ஸ் பார்ப்போம். இதுதான் அரே கவுண்டோட சின்டாக்ஸ். பாஸ் பண்ண அரே ரிட்டர்ன்ஸ் ஒரு இட் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ஈச் வேல்யூ ஆஃப் த அக்கரன்ஸ் கவுண்ட்ஸ். இட் ரிட்டர்ன்ஸ் அக்கரன்சஸ் ஆஃப் த ஈச் வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அசோசியேட் அரே வித் வேல்யூஸ். இப்போ வந்து எப்படின்னு சொல்கிறேன், வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும், கீ வேல்யூஸாக. அதில் கீ வந்து எப்படி இருக்குன்னா, நீ எத்தனை தடவை இந்த 3 அக்கர் ஆகிருக்கோ அதோட வேல்யூ கீயாக போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறேன், print underscore r dollar counts. Array count values counts print r counts undefined variable array line 15. okay function call happens before declaring. அந்த அடிப்படையில் நமக்கு தப்பாயிடுச்சு. இப்போ பாருங்க, சாரி, இது என்னன்னா 1 வந்து நம்ம ஃபங்க்ஷன் படி 1 வந்து 3 தடவை வந்திருக்கு. சரியா? அந்த ஆர்டர் படி வருது. ரிட்டர்ன்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் அரே அக்கரன்சஸ் ஆஃப் த ஈச் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு 1ஆ நம்பர் இங்கே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 1. ஸோ 2. இப்போ இந்த 1ஆ நம்பரை நம்ம வந்து மாற்றி கூட பார்ப்போம். இங்கே 2 வச்சுட்டு இங்கே 1 வச்சா கூட அது அந்த அக்கரன்ஸ் பேசிஸில் தான் ஆர்டர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம வச்சுருக்க பேசிஸில் ஆர்டர் ஆகும். 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை. 3 ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இத்தனை தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்குல்ல. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு அரேயில் இருக்க டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி எப்படின்னா லாஜிக் எப்படி பில்ட் பண்ணால், இதெல்லாம் 2 தடவை வந்திருக்கு, 2ஆம் நம்பர் 2 தடவை வந்திருக்கு, 1ஆம் நம்பர் 3 தடவைக்கு மேலே வந்திருக்கு, 3ஆம் நம்பர் 2 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரு அரேயில் ஒரு தடவை
யூனிக் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணால் கண்டிஷன் என்ன எழுதுனா இஃப் கவுண்ட்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா அது டூப்ளிகேட் வேல்யூஸ். அதெல்லாம் வேற ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடணும், ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னா இப்போ நமக்கு இந்த அரே இருக்குது, கவுண்ட்ஸ் இருக்குது, இதை எடுத்துரும். இப்போ this used to count filter values that occur more than once. Duplicates. இப்போதான் நம்ம இந்த டூப்ளிகேட்ஸ் வேரியபிள் வந்து வெளியிலே வச்சுக்கோ, உள்ள வச்சுருவோம். அது பிரச்சனை இல்லை, இது உள்ள இருக்க வேரியபிள். இதை வந்து எம்டி அரேவா வச்சுருவோம். ஓகேவா, எம்டி அரேவா வச்சுருவோம். இப்போ ஃபார் ஈச் போட்டு $counts as வேல்யூவை நான் என்ன சொல்ல போகிறோம், வேல்யூ $count அப்படின்னு மாற்ற போகிறோம். கவுண்ட்ஸுங்கிற அரேக்குள்ளே எப்படி கொண்டு போகிறோன்னா அதை வேல்யூவாகவும் வேல்யூ ஏற்ற கவுண்டாகவும் ரெண்டு தான் மாற்றுறோம். அதாவது கீ வேல்யூ பேர்ஸை மாற்றுறோம். இந்த கவுண்ட்ஸ் வேரியபிளுக்குள்ளே இருக்குது, கவுண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு லூப் பண்ணி எதை பண்ணனா வேல்யூவையும் கவுண்ட்டையும் பண்ணிங்க. இங்கே இருக்கிற இது வேல்யூ, இது கவுண்ட், இந்த மாதிரி பண்ணு. இந்த மாதிரி மாற்றிக்க, லூப்பை மாற்றிட்டு ரெண்டு வேரியபிள். அப்போ கீ வந்து வேல்யூ, கவுண்ட் வந்து ரெண்டாவது உள்ள வேல்யூ, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆகிருக்கிற வேரியபிளாக வச்சு இதை வந்து வேல்யூவாக டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து கவுண்டாக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ வேறு நேம் கொடுத்தா கூட அது ஒர்க் ஆகும், ஜஸ்ட் நேமிங் டீம் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன மாதிரி இஃப் $count greater than 1 வந்தால் இந்த டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற அரேக்குள்ள போயிடுங்கோ. வேல்யூவை கவுண்ட் கிரேட்டர் தான் வச்சா அந்த வேல்யூ மட்டும், எந்த கவுண்ட் இப்போ வந்து வேல்யூ இப்போ வந்து எப்படின்னா 2 பார்த்தீங்கன்னா லூப் பண்ணல 2 தடவை கவுண்ட் ஆகிருக்கு. 2 தடவை இஃப் 2 greater than 1 அப்படிங்கிற மாதிரி ஆகும். இந்த இடத்துல 2ஓட வேல்யூ வந்து greater than 1ங்கிறப்ப, ஸோ 2 அக்கரன்சஸ் வந்துருக்கு. எதுனா 2 ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறப்ப கவுண்ட் கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ அதோட வேல்யூ அப்போ 2 அதுக்கு உள்ளே போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஜிக்காக வச்சு பார்த்தா அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து லூப் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு ஃபார் ஈச் முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு ஃபார் ஈச்சை முடிச்சு இந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த ரிட்டர்னுக்குள்ளே இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் டூப்ளிகேட்ஸ் இப்போ கொடுத்துட்டு இதில் ஃபங்க்ஷன் கால் பேக் பண்ணி இந்த வேல்யூக்கு வந்துடும்ல, அதான் அந்த கணக்கு தான். டூப்ளிகேட்ஸ் அப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க.
என்னென்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பேக் பண்ணுறதுல இந்த ரிட்டர்ன் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ எல்லாம் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த டூப்ளிகேட் இந்த டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணி கூட காட்டுறேன். அதுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. நேமிங் கன்வென்ஷன் சேமாக கொடுக்கும் பாருங்கள். அந்த டூப்ளிகேட் வேல்யூ இது டூப்ளிகேட்டாக இப்போ நம்ம ஒரு அரேவாக சேவ் பண்ணிட்டோம். அந்த அரே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. 2 1 3 2 வந்து 3 தடவை வந்துருக்கு. ஸோ இப்படி இதை யூஸ் பண்ணி ஒரு அரேலேருந்து டூப்ளிகேட்ஸ் நம்ம பிரிச்சிடலாம். இப்போ அந்த டூப்ளிகேட்ஸ் ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் தான் நான் சொல்கிறேன். டூப்ளிகேட்ஸ் ரிசல்ட். ஏன்னா இந்த அரே வந்து இங்கே போகுது, ஆனால் இந்த வேரியபிள் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னேன்னா ஸ்டில் ரிசல்ட் வரும். ஓகே, இதான் ஹவு டு ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் in an array. Find duplicates in array. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹவு டு ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ் இன் an array. ஸோ இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம், டூப்ளிகேட் ஷோ பண்ணிட்டோம். பட் நம்ம இப்போ ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம். என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவை டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் யூனிக் கண்டென்ட் மட்டும் ஷோ பண்ணணும்னு நினைப்போம். அப்படி தான் நினைப்போம். அங்கே போய்ட்டு டூப்ளிகேட் வேணால் செக் பண்ணிக்கலாம். பட் ரியாலிட்டியில் எனக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூஸ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் நேம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. நம்ம யூனிக்கான யூசர்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போங்கிறப்ப அந்த யூனிக்கான யூசர்ஸ் மட்டும் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மாற்றினா போதும். ஒரிஜினல் ரிசல்ட் இது வந்து யூனிக் வேல் அப்படின்னு போட்டுக்க. இங்கேயும் அந்த அரேவை யூனிக் வேல் அப்படின்னு போட்டுக்க. இங்கே யூனிக் வேல் அப்படின்னு போட்டுக்க. இப்போ என்னென்னா இந்த கண்டிஷன் கிரேட்டர் தேன் 1னா டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆயிடும். ஈக்குவல் டு 1னா என்ன ஆயிடும், நம்மளோட யூனிக் வேல்யூஸ் டிஸ்டிங் வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். 4 5 6 7 8. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளோட வேல்யூஸ் யூனிக் வேல்யூஸ் என்னென்ன வந்துச்சு பாருங்கள். 4 5 6 7 8. அதோட இண்டெக்ஸ் கீஸ் வந்துருச்சு. அரேவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டாக யூனிக் வேல்யூஸ் வந்துருச்சா. நமக்கு 1 2 3 தானே அதே முறை ரிப்பீட் ஆனிச்சு டூப்ளிகேட் வேல்யூஸில். மற்ற ரிப்பீட் ஆகல. 4 5 6 7 8 அது இல்லை. அதனால் இப்போ பாரு, ஹவு டு ஃபைண்ட் யூனிக் வேல்யூஸ்னால் கண்டிஷன்ஸ் ஒரு தடவை வர மாதிரியும், ஹவு டு ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ்னால் கிரேட்டர் தேன் 1 கொடுத்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் யூனிக் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும். பாய்.